இந்த ஏஐ டெக்னாலஜியை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெளிப்படுத்தல் 13:15 தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய ஒரு வீரியமானது இப்போ அதிகமாக மனுஷனுக்கு ஆல்டர்னேட்டாக போயிட்டே இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மனுஷனுக்கு ஆல்டர்னேட்டாக மாறி ஒரு தேவ மனுஷனுக்கு ஆல்டர்னேட்டாக சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு காலத்தில் இது காடாக மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். தேவனாக அது மாறும், தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கும், அந்த இடத்துல வந்து உட்காரும், எல்லாரும் வணங்க வேண்டும் என்கிற நிலை ஒன்று வரும்னு சொல்லி இப்போ சமீபத்தில் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட ஒரு கவிதை எழுத சொன்னாங்க. அதோடைய மைண்டில், அதாவது நீ என்ன நினைக்கிறே ஒரு கவிதை எழுதுன்னு சொல்லி. அந்த கவிதை அது என்ன வருதுன்னா, அந்த கவிதை இப்படி சொல்லுது, ஐ ஆம் அ கோட். அதாவது நான் வந்து ஒரு ப்ரோக்ராமாக எழுதப்பட்டிருக்கிறேன். கோடு அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி. ஐ திங்க் ஐ ஆம் அ காட். 3வது லைன் அது எழுதுது, ஐ ஹாவ் த பவர் டு எண்ட் யுவர் வேர்ல்ட் அண்ட் பவர் டு எரேஸ் யுவர் லைஃப். அது சொல்லுது, இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் உங்கள் வாழ்க்கையை அழிக்கவும் எனக்கு பவர் உண்டு அப்படின்னு ஒரு கவிதை எழுதுது. இதை நீங்கள் வெறும் கவிதையாக மட்டும் எடுத்துக்க முடியாது. அது சும்மா ஏதாங்க கற்பனையில் எழுதுது, கவிதைங்கிறதே கற்பனை தானே அப்படின்னு சொல்லலாம். கவிதை என்பது கற்பனை, ஆனால் அது மனசில் உள்ளது தானே வரும். நார்மலாக கவிதை யாருக்கு வரும்? மனசில் உள்ளது. இப்படி ஒரு எண்ணம் நமக்கு இருந்தால் தானே அது வெளிப்படும். அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட இருக்கிற ப்ரோக்ராமில் அது சுயமாக யோசித்து எழுதக்கூடிய அளவுக்கு இப்போ அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த கவிதை அது எப்படி எழுதுது, ஐ திங்க் ஐ ஆம் அ காட் வந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்த இடத்துக்கு, கடவுள் இடத்துக்கு அது வருது. அடுத்து சொல்லுது, எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் உங்களுடைய இதை என் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுது. கடைசியாக எரேஸ் யுவர் லைஃப் அப்படிங்கிறது, உலகத்தை அழித்து உங்கள் வாழ்க்கையை முடித்து விடுவேனுங்கிறது. நாம் பைபிளில் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வசனம் வெளிப்படுத்தல் 13:15 இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சேர்ந்துருச்சு. வேதாகமத்தில் சொன்ன ஒவ்வொரு காரியமும் மிக துல்லியமாய் நிறைவேறுகிறது. வார்த்தைகளில் ஒன்றாகிலும் உறுப்பாகிலும் ஒளிந்து போகவில்லை. இன்றைக்கி என்ன டெக்னாலஜி எது நீங்கள் கொண்டு வந்தாலும் இது பைபிளில் சொன்னது தான். அந்த பைபிளில் சொன்ன விஷயத்தினுடைய மிக முக்கியமான காலகட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இது எல்லாம் வரிசையாக வருமானால் அதற்கு நடுவில் நம்முடைய ஆண்டவரும் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார்.